வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, ரொம்ப நன்றி. நான் வைத்தியர் செல்வராஜ் மூப்பனார், கேரளாவிலேருந்து பேசுகிறேன். நான் கேரளாவில் தான் இருக்கேன். கேரளா திருவனந்தபுரம் வெள்ளூர் குணம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மாத்திரம் போட்டால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போட்டால் நாங்கள் அட்ரஸ் அனுப்பி வச்சுருவோம். உங்களுக்கு அட்ரஸ்ன்ற தேவைக்கு அட்ரஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அது நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுங்க. ஆனால் ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறவங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும், ஃபோன் எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுங்க, நாங்கள் அட்ரஸ் அனுப்பி வச்சுருவோம். தேவைப்பட்டால் மாத்திரம் நீங்கள் வந்து வாங்கிக்கங்க. என் தாய்த்தாக இருந்தாலும் சரி. இந்த இன்றைக்கி வந்து நான் சொல்ல வர்றது சின்ன பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு செவிச்சு கொடுக்குறது. அது நம்ம வந்து சின்ன பிள்ளைகள்னால் நூல் கட்டி, அதுக்கு நூல் கட்டுறது இந்த 28 நாள் பிறந்து 28 நாளைக்கு மேலே 12 வயசு வரை இந்த நூல் இந்த கயிறு கட்டலாம். அதாவது நூல் செவிச்சு கொடுக்குறது. இது என்ன காரணம்னா, இந்த பிள்ளைகளுக்கு உடம்புக்கு வேறு ஆளாவது இந்த கம்பேரு, பெண்ணா, விழி தோஷம், பிணி தோஷம், இந்த மாதிரி எந்த மாதிரி தோஷங்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக. அதாவது காற்று கருப்பு பிள்ளைகளை வந்து அடுக்கக்கூடாது. காற்று கருப்பு அடுத்து இப்போ என்ன ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அப்புறம் நம்ம தூக்கிட்டு போகணும், என்ன விழுதி ஓட்டுறதுக்காக சும்மா தூக்கிட்டு தருவாங்க. இந்த மாதிரி காற்று கருப்பெல்லாம் அடுத்து வராத இருக்காது. சின்ன பிள்ளைகளுக்கு காற்று கருப்பாக இருக்காத இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து தோஷக்கயிறுன்னு சொல்கிறது. தோஷங்கள் எந்த தோஷங்களும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக கட்டுற ஒரு கயிறு தான் அந்த கயிறு. அந்த தோசைக்கயிறு நான் ஜெயிச்சு கொடுக்குறதுனா, நீங்கள் நேரிட்டு நான் இருக்கிற இடத்துல வந்தால் மாத்திரம், அதுவும் வெள்ளிக்கிழமை 8 மணி முதல் 10 மணி வரை தான் கொடுப்பேன். நாங்கள் இங்கே கோயிலில் வச்சு தான் கொடுக்குறது. என் குலதெய்வம் கோயிலில். இங்கே வந்து பின்ன நேரிட்டு தான் வாங்கணும். தயவு செஞ்சு அனுப்பி வைக்க சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பி வைக்க முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி பிஸ்னஸுக்காக நான் இது செய்கிறதில்ல. தேவைப்பட்டவங்க வந்து தான் வாங்கணும். இது வந்து நான் பிஸ்னஸுக்காக செய்யலை. ஏன்னா அது அதாவது வியாபாரத்துக்காக செய்கிறவங்க தான் இதை மாதிரி இதிலெல்லாம் அனுப்பிவிடுவாங்க. அவங்களுக்கு லட்சியம் லாபம், அவங்களுக்கு காசு. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி வச்சுருவாங்க. அவங்க அது எந்த மாதிரி பலன் செய்யும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி வர யாருக்கும் நான் அனுப்பி வைக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேடி நீங்கள் வந்தீங்கன்னா மாத்திரம்தான் இந்த நூல் நான் ஜெயிச்சு கொடுப்பேன். ஏன்னா நான் இந்த தோசை கயிறு கொடுக்குறதுக்கு நாங்கள் காசெல்லாம் கேட்டெல்லாம் வாங்க மாட்டேன். அம்பிடுத்தாங்கிறது தாயத்துக்கு மாத்திரம்தான் 2500 அதுவும் பூசை காசைத்தான் வாங்குறது. அது பூசை பண்ணி வச்சுருக்கிறதுனால. பெரியவங்களுக்கு 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தாயத்து, அதுக்கு பூசை காசு 2500 அடைச்சா தான் அந்த தாயத்து கிடைக்கும். தாயத்தை அடைச்சி தருவோம். அதுவும் தாயத்து நீங்கள் வெள்ளி தாயத்தம் என்ன வெள்ளிய தங்கத்தில் என்ன பஞ்சலோகத்தில் தாயத்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வர முடியலைன்னா அதுக்கு தனியாக காசு அடைக்க வேண்டியது. தாயத்து வேறு வாங்கணும். நான் அடைச்சி கொடுக்குறதுக்கு மாத்திரம்தான் நாங்கள் இது வந்து வாங்குவோம். எல்லாமே இந்த செவிச்சு, அதாவது பிள்ளைகளுக்கு நூல் செவிச்சு கொடுக்குறதுன்னா நான் வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு தட்சணை கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு என்ன இஷ்டம் உள்ளதை தட்சணை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். அது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறதில்ல. ஏன்னா அதுங்களை யாரையும் கெடுதல் பண்ண போகிறதில்ல. அதுகளுக்கு கொடுக்குறது நல்லது, எனக்கு சந்தோஷந்தேன். ஏன்னா நல்ல காரியமாக தான் நான் செய்வேன். இந்த கெடுதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்மளை கூட்டத்தை வச்சுருக்க மாட்டோம். சின்ன பிள்ளைன்னா அதுங்களை பாவம், அதுகளை அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கு தெரியாதுல்ல. அதனால் அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது இல்லை. அதுகளுக்கு எந்த தோஷமும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நூல் நான் வந்து தோசைக்கயிறு செவிச்சு கொடுக்குறது. இது நம்ம இருக்கிற இடத்துல நீங்கள் வந்தாத்தான், தேடி வந்தாத்தான் ஒழிஞ்சு தயவு செஞ்சு அனுப்பி வைக்க மாட்டோம். அனுப்பி வைக்கிற கேட்காதீங்க. நான் தர்றது என்ன, இந்த இதில் எல்லா அட்ரஸெல்லாம் இதில் போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால நான் நம்பர் தருவேன். அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் போடுங்க, அட்ரஸ் அனுப்பி வைப்பேன். அட்ரஸ் மாத்திரம் அனுப்பி வைப்பேன். அட்ரஸில் நீங்கள் வந்து
வந்து வாங்கிக்கிறணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 10 மணி வரை தான் இருப்பேன். ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான். வேறு நாளைக்கெல்லாம் நான் வந்து இந்த பிழப்பு இது இந்த இந்த மாந்திரீக வேலையெல்லாம் நமக்கு பிழப்பு. நான் வந்து வைத்திய வேலை பார்த்துக்கிறேன். வைத்தியர் தான் நான். உங்களுக்கு புரியுதா? வைத்தியர்னா சாதா வைத்தியர்லாம் நல்ல பேரெடுத்த வைத்தியர் தான். அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஆனால் சும்மா இந்த அவங்க இந்த இதில் பண்ணுறது மாதிரி இந்த விளம்பரம் பண்ணி அவங்க பண்ண ஆளு கூட்டி எல்லாத்தையாவது பிடிங்கி திங்கிற மாதிரி எல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ரொம்ப கரெக்டாக தான் நம்ம பார்ப்போம். எந்த விஷயத்திலும் நான் இப்போ மாந்திரிக விஷயமாக இருந்தாலும் கரெக்டாக அது எனக்கு வந்து அந்த பொய் உரட்டு இந்த மாதிரி என்ன ஆசை கோளாறில் அது செய்யணும் இது செய்யணும் அதெல்லாம் இந்த விலையும் நடக்காது. நான் கொடுக்குற தாயத்தாக இருந்தாலும் தாயத்துக்கு என்ன இது அடுத்தவங்க உங்களுக்கு என்ன ஏவல் வில்லி சூனியம் இந்த மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க நான் மாத்திரம்தான் இந்த தாயத்து உங்களுக்கு உடம்புல சரியாகும். உங்களுக்கு உங்கள் உடம்பில் அடுத்தவன் செய்கிற ஏவல் பில்லி சூனியம் பாதிக்காமல் இருக்கும். உங்களை பாதிக்காது. செஞ்சவனுக்கு அது திருப்பி போயிடும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி சக்தி உள்ள ஒரு தாயத்து இருக்கும். இந்த தாயத்து தான் நாங்கள் தர்றோம். உங்கள் உடம்புல இந்த தாயத்தை கட்டிட்டிங்கன்னா, ஏன்னா என்கிட்ட வாங்கிட்டு போனவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப அவங்க வந்து நல்லது சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகா எல்லோரும் அதில் வந்து வாங்கியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, என்னை பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, ஐயா நான் எம்புட்டோ வைத்தியம் எடுத்து போனேன், எம்புட்டோ அது மந்திரவாதிகிட்டையெல்லாம் போய் பார்த்தேன், நாங்கள் ஆடுறாங்க வைக்கிறாங்க என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, அவங்க எம்புட்டோ தாயத்தை தந்தாங்க அதை தந்தாங்க இதை தந்தாங்க, ஒன்றுமே எனக்கு வேலை செய்யலை. எனக்கு உள்ள பிடி மாறாமல் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தந்த தாயத்தில் இப்போ பகுதிக்கு மேலே மாறிடுச்சு. இனியும் கொஞ்சம் நாளையில் ஏன்னா போனோடனே ஒரு வாரத்துக்குள்ள அவங்க பண்ணுறாங்க. பகுதிக்கு மேலே மாறிடுச்சு, இன்னி ஒரு பகுதியோடு இருக்குது, அதுவும் கூட இன்னி இப்போ கொஞ்சம் நாள் செஞ்சால் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவங்க வந்துட்டு எவ்வளவு நல்ல இது சொல்கிறாங்க தெரியுமா? அது கேட்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் செய்கிறது நம்ம வாழ்கிறது என்னத்துக்கு தெரியுமா? இந்த பூமியில் மனுஷனாயிட்டு என்னத்துக்கு பிறந்திருக்கோம்? நம்ம வந்து ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கிறது அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்கிறதுக்கு இல்லை. அடுத்தவனை ஏமாற்றி நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் சொத்து சம்பாரித்து வச்சுட்டு காரியம் இல்லை. புள்ளை ஊட்டிக்கு மாத்திரம் சொத்து சம்பாரித்து வச்சுட்டு காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையோட நமக்கு நல்லது செய்ய நிர்பந்தம் இல்லை. நீங்கள் சம்பாதிச்சது பிள்ளைகளுக்கு ஒரு மணிக்கூருக்கு பத்தாது. இன்றைக்கி உள்ள உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டா இருக்கீங்க சம்பாதிக்கிறது. அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க நிறையா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யும் தெரியுமா? இவன் சாவா கிடக்கிற பொழுது திருப்பி கூட பார்க்காது. ஏன்னா அடுத்தவனை ஏமாற்றி தானே இங்கே கொடுத்துருக்குது. அந்த சொத்து தானே அவனுக்கும் பாதிக்கும், அவனுக்கு பிள்ளைகளுக்கும் பாதிக்கும், அவன் பேர பேத்திக்கு பாதிக்கும், எல்லாருக்கும் பாதிக்கும். தயவு செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி நீங்கள் சொத்து சம்பாதிக்காதீங்க. எந்த காரியம் அடுத்தவனை தோஷப்படுத்தி ஒரு காரியமும் நீங்கள் இருக்காதீங்க. எடுத்தால் உங்கள் 7 தலைமுறைக்கு அது போகாது. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நல்லது செஞ்சு வாழுங்க, நீங்கள் நல்லா இருங்க, மற்றவருக்கு கெடுதல் பண்ணாமல் நீங்கள் வாழுங்க. அப்படி அடுத்தவன் உங்களை கெடுக்கிறேன் நான் மாத்திரத்தை இந்த நான் கொடுக்குற தாயத்து வேலை செய்யும். நான் கொடுக்குற தாயத்து வந்து உங்கள் உடம்புக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் வராது இருக்கிறதுக்கு மாத்திரம்தான். ஏன்னா இன்றைக்கி நாம் எந்த பக்கம் போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு கூட அங்கே நடக்க முடியலை. அந்த அளவுக்கு எந்த முக்கில் மாற்றாலும் மூளையில் மாற்றாலும் அது இது செய்வனையும் கீவனையும் அவங்க பாட்டுக்கு என்னத்தையே கழிச்சு வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சும்மா உடனே செஞ்சு போட்டுவிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த செய்கிறவங்க மாற்றாலுக்கு அடுத்தவனுக்கு தோஷம் இல்லாத அவன் வீட்டுக்கிட்ட வச்சு செஞ்சு என்னத்தையாவது கொண்டு மண்ணை தோண்டி புதைச்சி விட்டாங்கன்னா பிரச்சனை இருக்குது. மண்ணை தோண்டி புதைச்சிடணும். அவன் போடுற வேண்டியது எல்லாத்தையும் ரோட்டில் கொண்டு போயிட்டு என்ன கழிச்சேன்டான்னு சொல்லி ரோட்டில் கொண்டு போய் போடுறது, தண்ணிக்குள்ள கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது அடுத்தவனுக்கு தொந்தரவு. அது இதுதான் இப்போ இன்றைக்கி இந்த யூடியூப் எடுத்துக்கழிஞ்சால் இதில் எந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லிடுவாங்க. அந்த எலுமிச்சை மழை எடு, இல்லை இங்கே அந்த அதை எடு இதை எடு, அப்படி வை இப்படி போய் அந்த முக்கில் கொண்டு அப்படி செய்ய, ரோட்டில் போடு, வீட்டில் ஓடுன்னு சொல்லி, தண்ணிக்கில் ஓடு, கழுதையில் ஓடுன்னு சொல்லி இவங்க சொல்லி விட்டுறாங்க. இவங்களும் சும்மா ரோடுகளில் நம்ம நடக்க முடியலை. நல்லவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நடந்து வாழ்கிறது.
அதனால் இது இல்லைன்னா நம்ம போய் முதிச்சு கிதிச்சு அந்த இதுகளில் அந்த தோஷங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த தாயத்து தர்றது. நல்லவங்களுக்கு தான் இந்த தாயத்தை நான் தர்றது. தாயத்தை நான் கொடுக்குறதே நல்லவங்களுக்கு தான். இந்த அடுத்தவங்க கெடுக்கிறவங்களுக்கெல்லாம் தாயத்தை கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தா அப்படி வந்து வாங்கினாங்க, அவங்க வந்து வாங்கினாங்க, இந்த தாயத்து வேலை செய்யாது. வாங்கினவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நான் அடுத்தவன் நான் வயிறறிஞ்சதில்லை, நான் கண்ணீரை விட்டு வயிறறிஞ்சு நான் சாபம் போடுவேன். அந்த சாபம் அவனுக்கு வலிக்கணும்ல. அடுத்தவனை ஏமாத்தினா இப்போ நான் உங்களையே நீங்கள் ஒருத்தன் ஏமாத்தினேன்னா நீங்கள் வயிறறிஞ்சு சாபம் போடுவீங்கல்ல, அந்த சாபம் அவனுக்கு வலிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வலிக்கணும். ஏமாத்துறவங்கள நான் ஒரு காரணவசாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்த ஏமாற்றி வாழ்கிறவங்கள யாருக்குமே இந்த நான் கொடுக்குற தாயத்து வேலை செஞ்சாது. ஐயா, நீங்கள் உண்மையாக வாழ்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யலையா, எங்களுக்கு இவங்க துரோகம் பண்ணுறாங்க, எங்களை ஒன்று அதுக்காக அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிற நீங்கள் நான் போட்டிருக்க நம்பரில் இதில் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மாத்திரம் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபோன் மாத்திரம் பண்ணிடாதீங்க, வாட்ஸ்அப்பை மாத்திரம் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மாத்திரம் நான் வந்து ஒரு காய் போட்டால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை, பேச வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நம்மளை தமிழில் பேச வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. காரணம்னு வச்சா உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நீங்கள் முழுவதும் அந்த வீடியோ பார்த்தா போதும். என்ன கேட்குறமோ விவரம் எல்லாம் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு தேவை என்ன? அட்ரஸ் அட்ரஸ் எந்த இடத்துல இருக்கேன், எங்கே இருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு காய் போட்டால் மாத்திரம் போதும், நாங்கள் அட்ரஸை திருப்பி அனுப்பிடுவோம். ஒரு நாளைக்குள்ள நான் அட்ரஸ் அனுப்பிடுவேன். எவ்வளவு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்குள்ள நான் உங்களுக்கு இந்த நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அட்ரஸ் அனுப்பிவிட்ருவேன். இந்த அட்ரஸு அனுப்புகிறதே என் வேலை. வேறு எந்த பேச்சும் இதில் இடம் இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்க. பேசிக்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. காரணம்னு வச்சுன்னா நம்ம வந்து பேச வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் மாத்திரம் நீங்கள் வந்து வாங்குங்க. ஏன்னா நான் வந்து இது வியாபாரத்துக்காக வச்சு விற்கிறது இல்லை. வியாபாரத்துக்காக நான் இது சொல்லலை. நான் கஷ்டப்படுற மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாது. நல்லவன் கஷ்டப்படக்கூடாது. இந்த நம்ம நேமத்தில் கூட இருக்குது. 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி சிக்ஷிக்கப்படக்கூடாதுங்க. அப்படி நேமம் எழுதி வச்சுருக்காங்க, ஆனால் நிரபராதியெல்லாம் சிக்ஷை அனுபவிக்கிறாங்க. அது வேற ஒரு சத்தியம். ஆனால் ஒரு இடத்துல இல்லை, 4 இடத்துல போயில அது சத்தியம் தெளிஞ்சிடும். அது வேறு. அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு கெடுதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த நான் கொடுக்குற தாயத்து வேலை செய்யாது. அடுத்தவனுக்கு எடுத்து வாழணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்காமல் வேலை செய்யாது. அப்புறம் எனக்கு வியாபாரம் நடக்கணும், தொழில் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி இப்படி எந்த பிரச்சனைக்கும் இதை நான் கொடுக்க மாட்டேன். அதாவது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்துருப்பீங்கன்னா, அந்த தாயத்து கட்டும் பொழுதுக்கு அடுத்தவன் செய்வனையால் உங்களுக்கு வியாபாரமாக என்ன மாதிரி கெடுதல் இருந்தாங்க, அது ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். இந்த தாயத்து கட்டம்படியே சரியாயிடும். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அப்புறம் நீங்கள் போகிற இடத்துல இந்த அவன் அனுப்பி வச்சிருக்கிற பிசாசுக்கு வேலை இல்லாமல் போயிடும். பேய் பிசாசு ஒன்றும் நிற்காது, அப்புறம் உங்களுக்கு எடுக்காது. அது நீங்கள் இந்த தாயத்து போட போயே இதெல்லாம் அந்த அடுத்தவன் செய்கிற வேணால் அங்கே மாறிடும். நான் எம்பிட்டா இது இருப்பாங்க. ஆனால் என்னை வந்து பார்க்கணும்னா அவ்வளவுக்கு கஷ்டப்படுற அவ்வளவுக்கு நான் கொடுத்து வச்ச மாதிரி தான் என்னை வந்து பார்த்து இந்த இடத்துல வாங்க முடியும். ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ ரொம்ப பேர் எத்தனை நேரமும் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவன் ஆவசியத்துக்கு வேண்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தேவைப்பட்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த அட்ரஸில் நேரே வந்து வாங்குவாங்க. நேரே என்கிட்ட வந்து பார்த்து அந்த நான் சொல்லியிருக்க டயத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை 10 மணி முதல் 8 மணி முதல் 10 மணி வரை தான் நான் கொடுப்பேன். ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் நான் கொடுக்குறது. வெள்ளிக்கிழமை 8 மணி முதல் 10 மணி வரை தான் நான் கொடுப்பேன். வேறு எந்த டயத்தில் நான் கொடுக்குறதில்ல. அது நான் அதுக்கு தான் நான் தனியாக அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து என் டீட்டெயில்ஸை அனுப்பி வச்சுருவேன். ஏன் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி வைக்கிறதா, இந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் தான் அனுப்பி வைப்பேன். அது மாத்திரம் அனுப்பியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க.
தேவையில்லைங்க, நீங்கள் வாங்க வேண்டாம். தயவு செஞ்சு என்ன இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து நான் வந்து வியாபாரத்துக்காக வைக்கிறது இல்லை. இந்த தாய்த்தாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைகளுக்கு இப்போ என்ன இது பிள்ளைகளுக்கு இது கொடுக்குறது நீங்கள் வந்து தட்சணை கொடுத்து வாங்கியா போதும். தாயத்துக்கு 2500 அடைக்கணும். இப்போ என்ன அது அடைச்சி கொடுக்குறதுக்கு. பின்ன தாயத்து வெள்ளி தாயத்து உங்களுக்கு கிடைக்கலைன்னா அந்த வெள்ளி தாயத்துக்கு காசு அடைக்கணும். இல்லைன்னா வெள்ளி தாயத்தை நீங்கள் வாங்கிட்டு வர வெள்ளி தாயத்தோ தங்க தாயத்தோ பின்ன இது பஞ்சலவ தாயத்தை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் அடைச்சி தருவோம். ஆனால் நான் காட்டுற மாதிரி உள்ள மாடலில் வாங்கினீங்கன்னா தான் ஏறாமல் இருக்கணும். தாயத்துன்னு சொல்லி அடைச்சா அந்த தண்ணி ஏறக்கூடாது. தண்ணி ஏறினா அந்த பவர் போயிடும். அப்போ இந்த திரி வச்சுருக்கிற தாயத்தெல்லாம் வாங்கக்கூடாது. இந்த திரிக்கி அடைக்கிற தாயத்தெல்லாம் வாங்கக்கூடாது. அதெல்லாம் தண்ணி ஏறிடும். நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி ஏறி போகணும். அந்த மாதிரி உள்ள தாயத்தை அடைச்சாத்தே மாத்திரமே அது வந்து தாயத்து கரெக்டாக இருக்கும். அது தங்கத்தில் வாங்கினாலும் வெள்ளியில் வாங்கினாலும் நீங்கள் அந்த மாதிரி தாயத்தை வாங்குங்க. அது நான் அந்த தாயத்து மாடலு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் போடும்போது நான் அந்த தாயத்து மாடல் அனுப்பி விடுவேன், அட்ரஸ் அனுப்பி விட்ருவேன். அட்ரஸும் தாயத்து மாடலும் கரெக்டாக அனுப்பி விட்ருவேன். அப்புறம் நீங்கள் இதை மாத்திரம் போதும். அட்ரஸ் தான் உங்களுக்கு தேவை. வெள்ளிக்கிழமை இப்போ என்ன உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து வாங்க வேண்டியதான். எல்லாம் தான் என்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நான் வந்து இது வியாபாரத்துக்கு வேண்டி விற்கிறதில்ல. நல்லவங்க கஷ்டப்படக்கூடாது, அந்த ஒரு ஒற்றை எண்ணம் தான் எனக்கு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இதிலெல்லாம் சம்பாத்தியத்துக்கு வேண்டி நான் இது செய்யலை. நான் தயவு செஞ்சு எல்லோரும் நினைக்கிறீங்க அது சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா என்கிட்ட வேறு 1-2 பேர் தான் வருவாங்க வெள்ளிக்கிழமை. சிலப்போ ஒரு ஆள் வருவாங்க, சிலப்போ 2-3 பேர் வருவாங்க, அவ்வளோதான். அதை கொடுத்து வச்சவன் தான் வருவான், அல்லாத யாரும் வர போகிறதில்ல. உங்களுக்கு புரியுதா? கொடுத்து வச்சவன் தான் வருவான். ஆனால் என்னை தேடி வர்றவங்கெல்லாம் கொடுத்து வச்சவன் தான் வருவான். அல்லாத வேறதே சும்மா ரோட்டை இந்த கூட்டம் கூடுறது மாதிரி அங்கே போய் கூட்டிகிட்டு போகிற எம்புட்டு இந்த சாமியாடி ஆடுறாங்கன்னு சொல்லி யூடியூப்லலாம் பாருங்க, எம்புட்டு கூட்டம் கிடக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இங்கே என்ன வந்தால் சிலப்போ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கவே ஒரு ஆள் 2 பேர் சிலப்போ வருவாங்க வாரத்தில். அவ்வளோதான் என்கிட்ட வர்றதே. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ கொஞ்சமாக தான் இருப்பாங்க நல்லவங்க. நல்லவன் தானே வேணும் என்கிட்ட என்னை தேடி வருவாங்க. கெடுதல் பண்ணுறவன் யாரும் வரமாட்டான்ல. ஏன்னா நான் இதை சொல்லிடுறேன்ல, கெடுதல் பண்ணுறவனுக்கு எந்த சக்தியும் கிடைக்காது. இந்த தாயத்து உண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நான் இந்த அனுப்பி வைக்கிற பெருவாடியெல்லாம் இல்லை. அனுப்பியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். யாருக்குமே அனுப்பி கொடுக்க தேவையில்லை. நாங்கள் அனுப்பி கொடுக்க மாட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் அம்மா என் பரதேவதை நடையில் வந்து நீங்கள் வாங்கணும், வந்து வாங்கிட்டு போகணும். இந்த டயத்தில் வந்து வாங்காமல் இந்த இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம கஷ்டப்பட்டாதான் நல்லது கிடைக்கும். அது நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இல்லைன்னா போங்க. நான் எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. அது நான் உள்ள காரியம் தான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். அது உங்களுக்கு நல்லது வேணும்னா மாத்திரம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போங்க. அதுக்குள்ள பிரயோஜனம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இது வந்து ஆகர்ஷண தாயத்து இல்லை. ஆகர்ஷணம் பண்ணுற ஒரு வேலையும் என்கிட்ட இல்லை. நான் கொடுக்குறது என்ன, சத்தியசந்தமாயிட்டு நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களை அடுத்தவன் கெடுக்கிறேன். அடுத்தவன் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி என்ன மாதிரி வச்சு கெடுக்கிறாங்கன்னா மாத்திரம்தான் இந்த தாயத்தை உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா ஒரு காரணவசாலும் இந்த தாயத்தை உங்களுக்கு வேலை செய்யாது. அதான் சத்தியம். புரியுதா? அல்லாத உங்களுக்கு வந்து வசியம் அந்த அது இது அந்த மாதிரி எந்த தாயத்தும் கொடுக்க நான் வசிய தாயத்தெல்லாம் போடவே முடியாது. நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வசியம்ங்கிற வாக்கே அடுத்தவனை இப்போ என்ன வசீகரிக்கும், அடுத்தவனை கெடுக்கிறது தான். அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இந்த வசியமெல்லாம் வர்றது. அந்த மாதிரி எந்த விதமான கெட்ட இதுக்கு நான் இந்த தாயத்து வேலை செய்யாது. ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களை அடுத்தவங்க கெடுக்கிறான்னா மாத்திரம் நீங்கள் வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் என்கிட்ட ஃபோன் பண்ணாலாம் செய்யாதீங்க. சத்தியமாக ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ணாதீங்க. ஆனால் வாட்ஸ்அப்லேயும் சும்மா போட்டு எங்களை அறுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தேவை அட்ரஸ் அனுப்பி வச்சுருவோம். அந்த அட்ரஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்குங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். தயவு செஞ்சு அது மாத்திரம் செய்யுங்க. பார்க்குறவங்க அவ்வளோதான். ஏன்னா அது நல்லவங்க மாத்திரம் தான் என்னை தேடி வருவாங்க. நல்லவங்க இருந்தீங்கன்னா மாத்திரம் அது செய்யுங்க. கெட்டவங்க அடுத்தவனை குடியை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 90% அதான் அவங்களுக்கு அப்படி ஆளு தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என் வீடியோ பார்த்தாலும் சும்மா தள்ளி விட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறது நான் சாதிக்கணும். அப்படி ஆளுங்க தான் இன்றைக்கி பூரா இருக்காங்க. அவங்க நினைக்கிறது மாதிரி அவங்க வாழணும்.
அவங்க நினைக்கிறது பூரா சாதிக்கணும். அது எவன் குடி கெட்டாலும் பரவாயில்ல, நானும் ஏன் இது மாத்திரம் பெருசாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக இங்கே வந்துடாதீங்க. ஏன்னா ஏன் தாயத்தை அதுக்கெல்லாம் வேலை செய்யாது. அடுத்தவனை ஏமாத்தினா அப்போவே இந்த தாயத்துக்கு பவர் போயிடும். தாயத்தெல்லாம் நல்ல ரீதியில் நம்ம அடைச்சி கொடுப்போம். ஆனால் நீங்கள் போட்டிருக்க நீங்கள் அடுத்தவனுக்கு என்னமாவது கெடுதல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அந்த தாயத்துக்கு பவர் போயிடும். இந்த தாயத்துக்கு பின்ன பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பின்ன நீங்கள் முடக்கிய காசு வந்து வாங்கின வீண் செலவாகி போயிடும். அப்புறம் என்ன குற்றம் செய்யக்கூடாது. ஐயா நீங்களும் அடுத்தவனுக்கு ஒரு குத்தம் செய்ய, அடுத்தவனுக்கு நாங்கள் ஒரு துரோகமும் செய்யலை ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவன் செஞ்சு வச்ச கஷ்டத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதிலேருந்து முன்னுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறவங்க மாத்திரம் நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லதுக்கு மாத்திரம்தான் நான் இதுக்கு இந்த தாயத்தை கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க வந்து வாங்குங்க. தயவு செய்து தேவையில்லாதவங்க சும்மா ஃபோன் போட்டு அப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. தேவைப்பட்டவங்களை வந்து வாங்கி பயன்படுங்க. அதே மாதிரி தோசைக்கயிறும் தேவைப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டவங்கள வாங்கி பயன்படலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.